என் மகளுக்கு அவமானம். அப்படி என்ன நடந்தது? இனி என்ன நடக்க வேண்டும்? வீதியில சென்ற பல்லக்கை வீழ்த்தி அவளை அவமரியாதை செய்திருக்கிறார்கள் இரு வீரர்கள். எங்கே அந்த மடையர்கள்? யாருக்கு தெரியும்? உங்க வீரர்களையும் ஏமாற்றி விட்டு ஓடி இருக்கிறார்கள். வெட்கம். நான் மட்டும் அங்கே இருந்திருந்தா. என்ன சர்க்கார், ஒருவேளை அந்த பசங்களா இருந்தாலும் இருக்கும். பார்த்து பேசுங்க. மூடுவாய். நான் இருக்கும்போது உங்களுக்கு எந்த கவலை வேண்டியதில்லை. அந்த இருமாப்புக்காரர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் இப்பொழுது இழுத்து வருகிறேன். அநீதியை செய்வது மிருகத்தனம், அதை கண்டு ஒதுங்குவது கோழைத்தனம், எதிர்த்து உழைப்பதுதான் மனிதத்தனம். இளவரசரின் பெயரால் இன்று நாட்டிலே நடந்து வரும் அமைச்சரின் கொடிய ஆட்சி வரம்பு மீறிவிட்டது. மனித சமுதாயத்தின் அடிப்படை உரிமையை பறிக்கப்படுகிறது. வாழ பிறந்த மக்கள் அடிமைகளாக்கப்பட்டு அரண்மனையின் படிக்கட்டுகளாக மிதிக்கப்படுகின்றனர். இந்த நிலைமை இனியும் நீடிக்க கூடாது. மக்கள் பாடுபட்டு தேடிய பொருளை கொள்ளையடித்து நாம் வாழ்ந்தோம். இனி நாம் உழைத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும். மக்களுக்கு துன்பத்தை தருபவர்கள் நமக்கு தொல்லை கொடுப்பவர்கள், மக்கள் துரோகிகள் நமக்கு விரோதிகள். ஒடுங்கோலாட்சி ஒழிப்பு, வரிக்குழுமை நீக்கி அடிமை என்று வாழ்வே இல்லாமல் செய்ய வேண்டும். மக்களாட்சி ஏற்படும் வரை அறப்போர் செய்வதே நமது லட்சியம். அதுவரையில் நம்மில் யாரும் எந்தவித இன்ப வாழ்க்கையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நமது லட்சியம் நிறைவேறும் வரை நம்மில் யாரும் காதலிப்பதோ திருமணம் செய்து கொள்வதோ கூடாது. இது நமது வாழ்வின் மீது ஆணை. தலைவர் ஆபு, தலைவர் ஆபு, தலைவர் ஆபு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.